வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கும்போது சில சமயங்களில் ரொம்ப பெரிய மனிதர்களை சந்திக்கிற அல்லது பார்க்கிற அனுபவம் கிடைக்கும். அது ஒரு மிகச்சிறந்த அனுபவம் தான் நிச்சயமாக. அப்படி பார்க்க நேரிட்ட மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி. ஜங்கிப்பூரில் சப்டிவிஷனில் நான் சப் கலெக்டராக இருக்கும்போது ஃபரக்கா சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்னு சொல்லி அங்கே ஒரு பவர் பிளான்ட் ஒன்று, எலக்ட்ரிசிட்டி பவர் பிளான்ட் ஒன்று போடுறோம். அதுக்கு அடிக்கால் நடுவதற்காக அவங்க வந்தாங்க. மிஸ்ஸஸ் காந்தி வந்த பொழுது வழக்கமாக இந்த பெரிய தலைவர்கள் வரும்போது அவருடைய உணவு வழக்கங்கள்லாம் சொல்லப்படும். அந்த உணவு வழக்கங்கள் சில பேருடைய உணவு வழக்கங்கள் ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். நான் தலைவருடைய பெயரை சொல்ல விரும்பலை. ஒருத்தருக்கு எங்களுக்கு வந்திருந்தது கேரட் க்ரோன் இன் த வின்டர் சீசன் இன் நார்தர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா, அது அவர் கொடுக்கணும்னு வந்திருந்தது. அவர் வர்றது சம்மரில் வர்றாரு, அது எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் சில சமயங்களில் வரும். ஆனால் மிஸ்ஸஸ் காந்திக்கு உணவு வழக்கம் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, ட்ரை ரொட்டிஸ், சப்பாத்தி, ட்ரை ரொட்டி வித் வெஜிடபிள் சப்ஜி. அண்டு பிரைம் மினிஸ்டர் ப்ரிஃபர்ஸ் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி அப்படின்னு சொல்லி. வேறு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. ஆரோக்கியமான சுத்தமான தண்ணி, அதுக்கப்புறம் ரொட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜி, அதுக்கப்புறம் ஒரு சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி. அப்போ ஃபரக்கா இதில் ஃபரக்காவில் ரந்தி தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழர் ஒருத்தர், அவர் அங்கே ஜெனரல் மேனேஜராக ஃபரக்கா பேராஜில் இருந்தார். பால்காட்டை சேர்ந்தவங்க, என்னுடைய நல்ல நண்பர். மிக மிக நேர்மையான ஒரு மனிதர்னு பேர் எடுத்தவர். அதை வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு அவர் ஆஃபீஸ் காரை யூஸ் பண்ண மாட்டார். அது என்னுடைய சொந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய வீட்டில் இருந்தால் நாங்கள் மிஸ்ஸஸ் ரந்தி தேவன்ட்ட நான் சொன்னேன். உடனே அவங்க தாராளமாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க மிஸ்ஸஸ் காந்தி வந்த நேரத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டபிளை அனுப்பி வைக்கிறேன் நான். அவங்க லேண்ட் ஆகி காரில் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பையன்ட்டு கான்ஸ்டபிளில் வயர்லெஸ் செட் இருக்கும், இவனுக்கு நியூஸ் வரும், நீங்கள் அந்நேரம் அவர்கிட்ட பண்ணி கொடுத்து விடணும், அப்போ தான் சூடாக இருக்கும். அவங்க சிரிச்சுக்கிட்டே, சரி இந்த அளவுக்கு என்கிட்ட சொல்ல வேண்டாம், சூடாக காஃபி பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் சவுத் இண்டியன் பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி என்னை கேள்வி பண்ணாங்க. அப்போ அது மாதிரி சவுத் இண்டியன் காஃபி, ஃபில்டர் காஃபி தயார் பண்ணிட்டோம். மிஸ்ஸஸ் காந்தி வந்த உடனே இதில் புரோட்டோகால் படி அந்த டிவிஷனில் உள்ள சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர், டிவிஷனல் கமிஷனர், அவர் நின்று அவங்கள வரவேற்கணும். அதே மாதிரி வந்திருந்தார். ரொம்ப ஏற்பாடுகள் நடக்கும். அந்த மேடைக்கு பக்கத்தில் கீழே ஒரு டென்ட்டில் அவங்களுக்கு 24 hours பேசக்கூடிய டெலிஃபோன் வசதி பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி நிறைய இந்த இதில் ஐபியில் இருந்து மஃப்டியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அவங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அந்த மஃப்டியில் போவாங்க. ஆனால் அந்த துப்பாக்கி லேசாக தெரிகிற மாதிரி காமிச்சார். நான் கூட கேட்டேன், எதுக்கு துப்பாக்கி தெரிகிற மாதிரி காமிக்கிறீங்கன்னு. சார் ஒன்றும் இல்லை சார், இங்கே காவல்துறையிலேருந்து துப்பாக்கியோடு இருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணோம்னா உடனடியாக சுற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறோம் சார், வேறு ஒன்றும் இல்லை சார்னு சிரித்தார். இது மாதிரி எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருந்தன. அப்போ மிஸ்ஸஸ் காந்தி ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்த உடனே இவர் கார் அவங்களுக்கு பெரிய கார் ஏற்பாடு பண்ணியிருந்தது. அந்த காருக்கு பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர், அதுக்கு பின்னாடி நான் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போது அப்படி ஒரு அன்றலர்ந்த ரோஜான்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நிறம், மிக நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, பாரதி சொன்ன மாதிரி புதுமை பெண், சுற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு எங்களை பார்த்து, என்னையும் மாவட்ட ஆட்சியரையும் பார்த்து ஒரு புன்முறுவல். உடனே ஒரு காவல்துறை அதிகாரி பின்பக்க கதவை திறந்தார், காருடைய பின்பக்க கதவை திறந்தார். ஒரு சின்ன கையசைவின் மூலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் கதவை திறந்து காரோட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த காரோட்டிக்கு அன்றைக்கி அவ்வளோ பெரிய சந்தோஷம், ரொம்ப இயற்கையாகவே. நேர இதுக்கு போச்சு, சொற்பொழிவு இதெல்லாம் நடந்தது. அடுத்து இனாக்ரேட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்தாங்க. அந்த ஃபரக்கா பெராஜுடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்களுடைய மதிய உணவு, அந்த ரொட்டி, அந்த சப்ஜி சாப்பிட்டாங்க, காஃபி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறபோது நாங்கள் வழி அனுப்புறதுக்காக போயிருந்தோம். இது எல்லாத்தில் நான் என்ன பார்த்தேன், கானிகாந்த் சௌத்ரின்னு ஒரு அமைச்சர் இருந்தார், காங்கிரஸை சேர்ந்த மத்திய அமைச்சர். அவர் அந்த பகுதியில் மால்தா, முர்ஷிதாபாத்தில் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர். அவருடைய முயற்சியினால தான் இந்த இதே வந்தது, அந்த ஃபரக்கா சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட்டே வந்தது. அதனால் அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக மிஸ்ஸஸ் காந்தி அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்ததிலிருந்து திரும்ப போகிற வரைக்கும் ஒரு நிகழ்வு நான் பார்த்தேன். இவங்க முகமலர்ச்சி மாறவே இல்லை. தன்னுடைய கூட்டத்தை பார்த்தோன்னே பெண்கள்
முக்கியமாக பெண்களை பார்த்தோன்னா அவங்க கரவொலி எழுப்பும்போது திரும்பி அவங்க சிரித்த அந்த சிரிப்பு உண்மையான சிரிப்பு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. இது மறக்க முடியாத இந்த நிகழ்வு. அவங்க வந்து இன்னும் சில ஆண்டுகளில் வந்து கொலை செய்யப்பட்ட போது நான் வந்து கூடுதல் மாவட்ட ஆட்சியராக வந்து 24 பர்கானா 24 பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருந்தபோது அந்த துயர செய்தி வந்து அந்த துயர செய்தியோடு சேர்த்து எங்களுக்கு இன்னொரு பரபரப்பு என்னென்னா, இதன் காரணமாக கலவரம் வந்து விடக்கூடாது, சீக்கியர்களை யாரும் அடித்து விடக்கூடாதுங்கிற அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையோடையும் சேர்ந்து போகும்போது அந்த முகம், அந்த அண்ணல் அந்த ரோஜா போல் இருந்த அந்த முகம் நினைவுக்கு வருகிறது. வணக்கம்.